வணக்கம். போட்டித் தேர்வு மற்றும் தகுதி தேர்வுகளுக்கு தயாராகின்ற தேர்வர்களுக்காக இந்த வீடியோவுல நம்ம பார்க்க போறது தமிழ்ல 8ஆம் வகுப்பு இயல் 5ல தன்வினை, பிறவினை மற்றும் செய்வினை, செயபாட்டு வினை. முதல்ல தன்வினைனா என்னன்னு பார்க்கலாம். எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை ஆகும். கண்ணன் பாடல் எழுதினான் இல்லையா? அப்ப கண்ணன் தான் என்ன பண்றான்? பாட்டை எழுதுறான். எழுவாய் ஆகிய கண்ணன் அந்த வினையாகிய எழுதுதல் வினையை அதுவே செய்யுது. அதனால அது தன்வினை அப்படின்னு சொல்றோம். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த செயலோட பயன் எழுவாய், அதாவது அந்த செய்பவரையே சேரும். செல்வி கடலை கண்டாள். இப்போ செல்வி என்பது எழுவாய், அதாவது அந்த செயலை செய்பவர். அப்போ அந்த கடலை காண்கின்ற அந்த பயன் யாரை சேருகிறது? செல்வியையே சேருகிறது. அப்ப இதை நாம் தன்வினை அப்படின்னு சொல்றோம். இதே பிறவினை. பிறவினைனா என்னன்னு நம்ம ஒப்பிட்டு பார்த்தா தான் தன்வினையே நமக்கு புரியும். இப்ப பிறவினை, இப்ப செல்வி க இப்ப செல்வி கடலை கண்டாள் அப்படின்னு பார்த்தோம். இதே செல்வி கடலை காண வைத்தாள், அல்லது செல்வி கடலை காண்பித்தாள் அப்படின்னா, அது பிறவினை ஆயிடும். இப்ப இந்த இடத்துல செல்வி கடல பார்க்கல. செல்வி கடலை காண்பித்தாள். வேற ஒருத்தவங்களுக்கு காட்டுனா. அப்ப அந்த செயலோட பயன் செல்வியை சாரவில்லை. வேற ஒருத்தவங்கள சாருது. அந்த மாதிரி இருந்தா, அது பிறவினை அப்படின்னு சொல்றோம். இப்ப தன்வினை செயல் எப்படி பிறவினை செயலா மாறுது பாருங்க. திருந்து தன்வினை செயல்னா, பிறவினை செயல் திருத்து, ஓடு, ஓட்டு, நட, நடத்து, உருள், உருட்டு. இப்ப தன்வினைக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நான் சொல்றேன். கபிலன் சிலை செய்தான். இதே பிறவினையா இருந்தா கபிலன் சிலை செய்வித்தான். ராஜா நேற்று வந்தான். இதே பிறவினையா இருந்தா ராஜா நேற்று வருவித்தான். அவள் தூங்கினாள். அவள் தூங்க வைத்தாள். அவங்களே வினையை செய்யும் போது அது தன்வினையாவது. வேற ஒருத்தவங்கள அந்த வினையை செய்ய வைக்கும் போது அது பிறவினை ஆவது. இப்ப அவள் பாடினாள். அப்ப அத நம்ம என்ன சொல்லலாம்? அவள் பாட செய்தாள், அல்ல பாட வைத்தாள் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இது பிறவினை ஆகுது. புரியுதுங்களா? தன்வினை, பிறவினை. அடுத்து செய்வினை, செயபாட்டு வினை. தன்வினை, பிறவினையாவது கொஞ்சம் கடினம் புரிஞ்சுக்கிறதுக்கு. செய்வினை, செயபாட்டு வினை ரொம்ப ரொம்ப ஈஸி. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும். இப்ப எடுத்துக்காட்டா கயல்விழி கதை படித்தாள் அப்படின்னு சொல்லலாம். செய்வினை. இதே செயபாட்டு வினை ஒப்பிட்டதா உங்களுக்கு புரியும். கதை கயல்விழியால் படிக்கப்பட்டது. அப்ப பொருள் ஒன்றுதான், சொல்ற முறைதான் மாறுபடுது. அப்ப செய்யப்பட்டது, பட்டது அப்படின்னு வந்தா அது பெரும்பாலும் செயபாட்டு வினை ஆகும். இதுல பாத்தீங்கன்னா செயபடு பொருள் முதல்ல வரும். இப்ப எடுத்துக்காட்டா புலி மானை கொன்றது அப்படின்னு இருக்குன்னா எழுவாய் புலி. செயபடு பொருள் மான். செய்கின்ற வினைனது கொல்லுதல் இல்லையா? இப்ப இந்த செயபடு பொருளான மான் முதல்ல வந்துடணும். மான் புலியால் கொல்லப்பட்டது இல்லையா? இப்ப வேற ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். இது பெரும்பாலும் படு, பட்டது ஆகிய துணைவினைகளுள் ஒன்று சேர்ந்து வரும். அப்புறம் வேறு சில துணைவினைகளும் சேர்ந்து வரும். உன், பெரு, ஆயிற்று, போயிற்று அந்த மாதிரி கூட ஒரு சில துணைவினை சொற்கள் சேர்ந்து வரும். இப்ப எடுத்துக்காட்டா கோவலன் கொலையுண்டான். கோவலன் கொலையுண்டான். இப்ப இதுவும் அது செயபாட்டு வினைதான். கோவலன் கொலை செய்யல. கோவலன் கொலை செய்யப்பட்டான். அதான் கோவலன் கொலையுண்டான். இதுவும் செயபாட்டு வினைதான். அடுத்து வீடு கட்டியாயிற்று. வீடு கட்டப்பட்டு விட்டது இல்லையா? அப்போ பட்டதுதான் அதுக்கு பொருள். இப்ப வீடு கட்டியாயிற்று. இப்ப பணம் காணாமல் போயிற்று. இப்ப பணம் அதுவே காணாம போவது இல்லையா? பணம் காணாமல் ஆக்கப்பட்டது இல்லையா? அப்போ பணம் காணாமல் போயிற்று என்பதும் செயபாட்டு வினைதான். அப்ப படு, பட்டது, உன், பெரு, ஆயிற்று, போயிற்று இதெல்லாம் துணை வினையா வந்தா அதுவும் பெரும்பாலும் செயபாட்டு வினையாகத்தான் இருக்கும். இப்ப பயிற்சிக்காக சிலவற்றை பார்க்கலாம். இப்ப எழுவாய் ஒரு வினையை செய்தால் அதை நம்ம என்ன சொல்றோம்? தன்வினை. கரையில் சேர்ப்பான் என்பது செய்வினையா, செயபாட்டு வினையா, தன்வினையா, பிறவினையா? கரையில் சேர்ப்பான். கரையில் சேர்வான் என்பது தன்வினை. கரையில் சேர்ப்பான் என்பது பிறவினை. அடுத்து பாடல் இலக்கியாவால் பாடப்பட்டது. பட்டதுன்னு வந்தாலே அது என்னது? செயபாட்டு வினை. அடுத்து பொறுத்துக. ஆடினாள். ஆடினாள் என்பது என்னது? தன்வினை. திருத்தினான். அவன் திருந்தல, திருத்தறான். அப்ப அது என்னது? பிறவினை. புத்தகம் படிக்கிறேன். இது என்னது? செய்வினை. கட்டுரை
அகிலனால் எழுதப்பட்டது. பட்டதுன்னு வந்தா செயபாட்டு வினை. பின்வருவனவற்றுள் செய்வினை தொடர்களை செயபாட்டு வினை தொடர்களாகவும் செயபாட்டு வினை தொடர்களை செய்வினை தொடர்களாகவும் மாற்றுக. மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர். வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது. பழம் அணிலால் கொறிக்கப்பட்டது. அணில் பழத்தை கொறித்தது. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. குமரன் ஓவியம் வரைந்தான். மேலும் பயிற்சிக்காக சில தொடர்கள். பதவியை விட்டு நீக்கினான். இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றுக. பதவியை விட்டு நீக்கிறார் ஒருத்தர். இதை தன்வினை தொடரா மாத்தனா அவர் நீங்கினார் அப்படின்னு சொல்லணும். அப்ப பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னு சொல்றதுதான் சரியான தன்வினை தொடர். அடுத்து மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் என்பது பிறவினை தொடர். உண்ணப்படும் தமிழ் தேனே இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக. உண்ணும் தமிழ் தேனே என்பது சரியான செய்வினை தொடர். திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இத்தொடரை செயபாட்டு வினை தொடராக மாற்றுக. திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளது என்பது சரியான செயபாட்டு வினை தொடர். நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தான். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க வைத்தார் அல்லது படிப்பித்தார் என்பது சரியான பிறவினை தொடர். அடுத்து சொற்களை தொடர்களாக மாற்றுக. மொழிபெயர் தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்ற சொல்றாங்க. மொழிபெயர் இட்டான். மொழிபெயர் இட செய்தான். பதிவு செய். இதை செய்வினை செயபாட்டு வினை தொடர்களா மாற்ற சொல்றாங்க. அவன் சான்றிதழ்களை பதிவு செய்தான். இது செய்வினை. சான்றிதழ்கள் அவனால் பதிவு செய்யப்பட்டது. இது செயபாட்டு வினை. அடுத்து பயன்படுத்து. இதை தன்வினை பிறவினை தொடர்களா மாற்ற சொல்றாங்க. அவன் வாய்ப்பை பயன்படுத்தினான். இது தன்வினை. அவன் வாய்ப்பை பயன்படுத்த செய்தான் என்பது பிறவினை. இயங்கு. இதை செய்வினை செயபாட்டு வினை தொடர்களா மாற்ற சொல்றாங்க. அவன் குழுவை நன்கு இயக்கினான் என்பது செய்வினை. குழு அவனால் நன்கு இயக்கப்பட்டது என்பது செயபாட்டு வினை. இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பபாய்.